பார்த்தீங்கன்னா பிஎட் செகண்ட் இயர் 4th செமஸ்டர். அதில் என்ன சப்ஜெக்ட் நம்ம பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா அனைவருக்குமான பள்ளியை உருவாக்கிடல். இந்த சப்ஜெக்ட் தான் நம்ம பார்க்க போகிறோம். சரிங்களா? இந்த சப்ஜெக்ட்ல யூனிட் 1 வந்து ஆல்ரெடி நம்ம பார்த்துட்டோம். அந்த யூனிட் 1க்கான கிளாஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்முடைய சேனல் போய் பிளேலிஸ்ட்ல போய் பார்த்தீங்கன்னா அந்த யூனிட் 1க்கான கிளாஸ் இருக்கும். சரிங்களா? இன்னைக்கு நம்ம வந்து இந்த சப்ஜெக்ட்ல யூனிட் 2 தான் நம்ம பார்க்க போகிறோம். அந்த யூனிட் 2 என்னன்னு பார்த்தீங்கன்னா உள்ளடக்கிய கல்விக்கு தடைகளாக உள்ளவற்றை புரிந்து கொள்ளுதல். உள்ளடக்கிய கல்விக்கு தடைகளாக உள்ளவற்றை புரிந்து கொள்ளுதல். இதுதான் செகண்ட் யூனிட். சரிங்களா? இந்த செகண்ட் யூனிட்ல ஃபர்ஸ்ட் என்னென்ன கொஸ்டின் இருக்கு, அது என்ன கொஸ்டின் நம்ம பார்க்க போறோம் அதை நான் சொல்றதுக்கு முன்னாடி நம்மளுடைய இந்த பிஎட் செகண்ட் இயர் 4th செமஸ்டர் கிளாஸ்ல புதுசா ஜாயின் பண்றதுக்கு நிறைய பேர் கால் பண்றீங்க. நீங்க எப்படி ஜாயின் பண்ணணும்னா என்னுடைய மொபைல் நம்பர் 9159084262 இந்த நம்பருக்கு நீங்க கால் பண்ணுங்க. நம்முடைய கிளாஸ்ல நீங்க எப்படி ஜாயின் பண்ண சொல்லி நான் உங்களுக்கு டீட்டெயிலா சொல்லிடுவேன். அதே மாதிரி புதுசா ஜாயின் பண்ணவங்களுக்கும் நான் இதுவரைக்கும் நடந்த அந்த பழைய கிளாஸ் நோட்ஸ் எல்லாமே நான் அனுப்பிச்சு வச்சிருவேன். ஸோ ஜாயின் பண்ண விருப்பப்படுறவங்க என்னுடைய மொபைல் நம்பருக்கு கால் பண்ணி டீட்டெயிலா கேட்டு நம்முடைய கிளாஸ்ல நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஓகே, இப்போ வந்து பாத்தீங்கன்னா அந்த யூனிட் 2ல ஃபர்ஸ்ட் என்னென்ன கொஸ்டின் இருக்கு நம்ம பார்த்துருவோம். மொத்தம் வந்து பாத்தீங்கன்னா 6 கொஸ்டின் இதுல இருக்கு. இதுல இருக்க ஒவ்வொரு கொஸ்டின் ரொம்ப முக்கியமானது. அதுல ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, உள்ளடக்கிய கல்வியை அளித்தலில் உள்ள தடைகள். இரண்டாவது கொஸ்டின் பாருங்க, உள்ளடக்கிய கல்வியை அளித்திடுவதில் ஏற்படும் தடைகளை வெற்றி கொள்ளுதல். 3 பாருங்க, உள்ளடக்கிய கல்வியில் ஆசிரியர்கள் மற்றும் இதர பங்குதாரர்களிடம் செயலாற்றலை வளர்த்திடல். 4வது கொஸ்டின் பாருங்க, உள்ளடக்கிய கல்வியின் குறிப்பிடத்தக்க அம்சங்கள். 5 உள்ளடக்கிய கல்வியின் குறிக்கோள்கள். 6 உள்ளடக்கிய கல்வியினால் கிட்டும் நன்மைகள். இந்த 6 கொஸ்டின் இருக்கு. இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாத்தீங்களா, உள்ளடக்கிய கல்வியை அளித்தலில் உள்ள தடைகள். இதுல இந்த கொஸ்டின் பாருங்க, 6 கொஸ்டின்லயே வந்து பாத்தீங்கன்னா உள்ளடக்கிய கல்வி அப்படின்ற வார்த்தை வரும். சரிங்களா? இந்த உள்ளடக்கிய கல்வி அப்படின்னா என்ன சொல்லி நான் ஃபர்ஸ்ட் யூனிட்ல சொல்லிட்டேன். நான் மறுபடியும் அதை ஒரு டைம் நான் சொல்லிடுறேன். ஏன்னா இந்த 6 கொஸ்டின்ல எந்த கொஸ்டின் கேட்டாலும் ஃபர்ஸ்ட் உள்ளடக்கிய கல்வி என்பதன் பொருள் அதை எழுதிட்டு தான் அந்த கொஸ்டின் எழுதணும். ஏன்னா நீங்க பாருங்க, இதுல 6 கொஸ்டின்லுமே உள்ளடக்கிய கல்வி அப்படின்ற வார்த்தை வரும். சரிங்களா? ஃபர்ஸ்ட் உள்ளடக்கிய கல்வி என்றால் என்ன அதை ஃபர்ஸ்ட் பார்த்துருவோம். இப்போ பாருங்க, உள்ளடக்கிய கல்வி அல்லது அனைவருக்குமான கல்வி ரெண்டுமே ஒண்ணுதான். உள்ளடக்கிய கல்வி அல்லது அனைவருக்குமான கல்வி என்பது நல்லா கவனிச்சுங்க, குறைபாடுகள் உடையோரையும். இதுதான் முக்கியமான வார்த்தை. இதுதான் முக்கியமான வார்த்தை. குறைபாடுகள் உடையோரையும் பாருங்க, உள்ளடக்கிய அனைத்து மாணவர்களையும். இப்ப அனைவருக்குமான கல்வி என்ன சார், எல்லாரையும் 6 வயதுல 16 வரைக்கும் கட்டாய கல்வி இருக்கு சார், அதனால எல்லாரையும் படிக்க வைக்கணும், அதைத்தான் எல்லாரும் நினைச்சிட்டு இருப்போம். இதுல அனைவருக்கும் அல்ல உள்ளடக்கிய அப்படின்ற வார்த்தையில முக்கியமான என்ன விஷயம் பாத்தீங்கன்னா இதுதான், இந்த குறைபாடுகள் உள்ளோரையும். அது என்ன சார் குறைபாடுகள் உள்ளோரையும்? இப்போ பாருங்க, ஒரு சில மாணவருக்கு வந்து கொஞ்சம் பார்வை சரியா தெரியாம இருக்கும். ஒரு சில மாணவருக்கு வந்து காது கொஞ்சம் சரியா கேட்காம இருக்கும். ஒரு சில மாணவர்கள் நடக்க முடியாம இருப்பாங்க. இதுதான் குறைபாடு உள்ள குழந்தைகள். அவங்க என்ன செஞ்சிருவாங்கன்னா ஒதுக்கி வச்சிருவாங்க. சில பள்ளிகளை சேர்க்க மாட்டாங்க. காது சரியாம கேட்காம இருக்கு எப்படி சொல்லி தெரிஞ்சுவாங்க, கண்ணு சரியா தெரியாம இருக்கு, சின்ன சின்ன குறைபாடுகளுக்கு கூட அவங்கள பள்ளியில சேர்க்காம விட்டுருவாங்க. சில பேர் வந்து என்னன்னா பள்ளியில பெற்றோர்களே சேர்க்காம விட்டுருவாங்க. சில பள்ளிகள் அவங்க சேர்க்க மாட்டாங்க. இந்த மாதிரிலாம் இருக்கு. ஆனா என்னன்னா நார்மல் குழந்தைகளோட அந்த மாதிரி சின்ன சின்ன குறைபாடுகளும் சேர்ந்து படிக்கணும். அப்படி படிக்கும் போதுதான் அந்த குறைபாடுள்ள மாணவர்களுக்கு வந்து தாழ்வு மனப்பாடம் ஏற்படாது. தான் வந்து சமூகத்துல ஒதுக்கி வைக்கப்பட்டோம் அப்படின்ற எண்ணம் வராது. ஏன்னா அவங்களும் எல்லா குழந்தைகள் மாதிரி ஒரே குழந்தைகள் தான். அதைத்தான் சொல்ல வராங்க பாருங்க, குறைபாடுகள் உடையோரும் அந்த குழந்தைகளையும். அடுத்து பாருங்க, உள்ளடக்கிய அனைத்து மாணவர்கள் மற்ற நார்மல் குழந்தைகள் எல்லாரையும் சேர்ந்து ஒரே பள்ளியில படிக்க வைக்கிறது தான் என்ன பாத்தீங்கன்னா இந்த உள்ளடக்கிய கல்வி அல்லது அனைவருக்குமான கல்வி அப்படின்ற வார்த்தை. அர்த்தம் பாருங்க, குறைபாடுகள் உடையோரையும் உள்ளடக்கிய அனைத்து மாணவர்களும். அதெல்லாம் பாருங்க, அருகாமையில் உள்ள முறையான பள்ளிகளில், பக்கத்தில் இருக்க பள்ளிகளிலேயும் அருகாமையில் உள்ள முறையான பள்ளிகளில். 3வது பாருங்க, அவரவர் வயதுக்கேற்ற வகுப்புகளில் சேர்ந்து. சில பேர் குறைபாடு இருந்தா ஒரே கிளாஸ்ல ஒன்று வச்சிருப்பாங்க, அடுத்த கிளாஸ் அனுப்ப மாட்டாங்க. அப்படிதான் இல்லாம அவரவர் வயதுக்கு ஏற்ற வகுப்புகளில் சேர்ந்து. அடுத்து பாருங்க, ஒன்றாக பயிலவும். 2 பேரும் ஒன்றாக கற்றுக் கொடுக்கணும், ஒன்றாக பயிலவும். அடுத்து
பள்ளி வாழ்க்கையின் அனைத்து அம்சங்களில் பங்கேற்றிடவும். சில பேர்லாம் வந்து பாருங்க படிக்கிறதுக்கு மட்டும் அந்த குறைபாடுள்ள மாணவர்கள் வச்சிருப்பாங்க. ஒரு விளையாட்டு போட்டியிலையோ ஒரு கலை நிகழ்ச்சியிலையோ அவனை வந்து பங்கேற்க விட மாட்டாங்க, இல்ல அவனுக்கு சொல்லித்தரவும் மாட்டாங்க. சரிங்களா? அந்த மாதிரிலாம் இல்லாம ஒன்றாக பயிலவும் பள்ளி வாழ்க்கையின் அனைத்து அம்சங்களில் பங்கேற்றிடவும் பங்களிப்பு செய்யணும். அவனுடைய பங்களிப்பு இருக்கணும், படிப்புல இருக்கணும், விளையாட்டுல இருக்கணும், அவனா முடிஞ்ச பங்களிப்பு. சரிங்களா? பங்களிப்பு செய்திடவும் தேவைப்படும் வசதி வாய்ப்புகள் அளிக்கப்பட்டிருத்தல். அதுக்கு தேவையான வசதி வாய்ப்புகள் அளிக்கப்பட்டிருப்பது தான் என்ன சொல்றேன்னா இந்த உள்ளடக்கிய கல்வி அல்லது அனைவருக்குமான கல்வி அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா? இதை மறுபடியும் சுருக்கமா சொல்லிடுறேன். ஏன் இதை நான் சொல்றேன்னா எந்த கொஸ்டின் கேட்டாலும் இந்த சப்ஜெக்ட்ல இந்த உள்ளடக்கிய கல்வி அப்படிங்கிற பொருளை எழுதிட்டு தான் எழுதணும். சரிங்களா? ஸோ மறுபடியும் சொல்ற கிளாஸை கவனிச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் பாருங்க, இந்த உள்ளடக்கிய அல்லது அனைவருக்குமான கல்வி என்பது முதல் பாயிண்ட் பாருங்க, குறைபாடுகள் உடையோரையும் உள்ளடக்கிய அனைத்து மாணவர்களையும், குறைபாடு உள்ளவரையும் நார்மல் குழந்தைகளை சேர்ந்து அனைத்து மாணவர்களையும் முதல் பாயிண்ட். ரெண்டா பாருங்க, அருகில் உள்ள முறையான பள்ளிகளில் மூணாவது பாயிண்ட் பாருங்க, அவரவர் வயதுக்கேற்ற வகுப்புகளில் சேர்க்கிறது மட்டும் போதாது, அவங்களுக்கு என்னென்னலாம் பங்கு வச்சனும் ஒன்றாக பயிலவும் பள்ளி வாழ்க்கையின் அனைத்து அம்சங்களிலும் பங்கேற்றிடவும் பங்களிப்பு செய்திடவும் தேவைப்படும் வசதி வாய்ப்புகளை செய்து தரதான் இந்த உள்ளடக்கிய கல்வி அல்லது அனைவருக்குமான கல்வி அப்படின்னு பொருள். இப்போ உங்களுக்கு புரிஞ்சிச்சா? ஓகே சார். இப்போ கொஸ்டின் வருவோம். இப்போ உள்ளடக்கிய கல்வி என்பதும் பொருள் பார்த்தாச்சு. இதுல ஃபர்ஸ்ட் கொஸ்டின் தான் நம்ம பார்க்க போறோம். சொன்னோம் அந்த உள்ளடக்கிய கல்வியை அளித்தலில் உள்ள தடைகள். இப்படி மாணவர்கள் சின்ன சின்ன குறைபாடு உள்ள மாணவர்களை பள்ளியில சேர்க்கும் போது என்னென்ன தடைகள்லாம் வரும்? ஃபர்ஸ்ட், மக்களிடம் என்ன தடைகள் இருக்கு? அடுத்து பள்ளிகள்கிட்ட என்னென்ன, அதாவது ஆசிரியர்கள்ட்ட என்னென்ன தடைகள் இருக்கு? பெற்றோர்கள்ட்ட என்னென்ன தடைகள் இருக்கு? ஒப்பார் குழு அவங்களுடைய கூட படிக்கிறாங்களே அவங்களுக்கு என்னென்ன தடைகள் இருக்கு? இந்த குறைகளை சேர்ந்து படிக்கிறதுனால. சரிங்களா? இப்போ உங்களுக்கு புரிஞ்சுச்சா? இப்போ அனைவருக்குமான கல்வி அப்படி என்ன தெரிஞ்சாச்சு. இதை செயல்படுத்தணும்னா என்னென்ன தடைகள் இருக்கு அப்படின்னு தான் நம்ம பார்க்க போறோம். சரிங்களா? இப்போ பாருங்க, இந்த உள்ளடக்கிய கல்வியை செயல்படுத்தணும்னா என்னென்ன தடைகள் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் பாருங்க, இந்த தடைகளை யார் சொல்லியிருக்காங்கன்னா இந்த யுனெஸ்கோ அமைப்பு தான் இப்படி ஒன்றாக சேர்ந்து படிக்கிறதுல என்னென்ன தடைகள் இருக்குன்னு சொல்லி 6 வெளியிட்டிருக்காங்க. சரிங்களா? அவங்க சொல்ல பாருங்க, உள்ளடக்கிய கல்வியை நடைமுறைப்படுத்துவதில் எளிதான பணி அல்ல, பல தடைகளை எதிர்கொள்ள வேண்டியிருக்கும். ஐநாவின் யுனெஸ்கோ நிறுவனம் வெளியிட்டுள்ள கட்டுரை ஒன்றில் உள்ளடக்கிய கல்வியை செயல்படுத்துவதில் உள்ள தடைகள் சுட்டி காட்டப்பட்டுள்ளன. என்னென்ன தடைகள் இருக்கு? ஒரு 3 முக்கியமான தடைகள் சொல்லியிருக்காங்க. 1 மனப்பான்மை சார்ந்த தடைகள், 2 அமைப்பு முறை சார்ந்த தடைகள், 3 கட்டமைப்பு அல்லது அணுகல் தன்மை சார்ந்த தடைகள். இந்த 3 தடைகள் இருக்கு. சரிங்களா? இதுல ஃபர்ஸ்ட் தடை இருக்கு பாத்தீங்களா, மனப்பான்மை சார்ந்த தடைகள். அதைத்தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். கிளாஸ் நீங்க கவனிச்சீங்கன்னா கவனிச்சதை வச்சு எழுதிடலாம். சரிங்களா? இப்ப பாருங்க, ஃபர்ஸ்ட் அந்த உள்ளடக்கிய கல்விக்கு மனப்பான்மை சார்ந்த தடைகள்ல என்னென்ன தலைப்புகள் இருக்குன்னா 4 தலைப்புகள் இருக்கு. 1 சமூக பாகுபாட்டை விளைவித்திடும் பொதுமக்களது மனப்பான்மை, 2 ஆசிரியர்களது மனப்பான்மை, 3 உடன் பயில்வோரது மனப்பான்மை, 4 பெற்றோர்களின் மனப்பான்மை. இந்த 4 மனப்பான்மை இருக்கு. ஏன் சார் மற்ற குழந்தைகளை, குறைபாடுள்ள குழந்தைகளை சாதாரண பள்ளியிலையும் அந்த சாதாரண படிக்கிற மாணவர்களுடைய பள்ளியிலையும் சேர்ந்து படிக்கிறதுக்கு இந்த 4 பேருடைய மனநிலை தடைகளா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அதுல ஃபர்ஸ்ட் ஒன்று பாருங்க, சமூக பாகுபாட்டை விளைத்திடும் பொதுமக்களது மனப்பான்மை. பொதுமக்களுக்கு என்ன தடசா இருக்கு அப்படின்னா முதல் பாயிண்ட் பாருங்க, சமூக பாகுபாட்டை விளைவித்திடும் பொதுமக்களது மனப்பான்மை வளர்ச்சியுறாத சமூகங்களில், மக்களுடைய வளர்ச்சியுறாத சமூகங்கள் வந்து பாத்தீங்கன்னா ஊனமுற்றோருக்கு கல்வியளித்தல் என்பது அர்த்தமற்ற ஆகிறது. இவனுக்கு எதுக்கு கல்வி? இவன் தான் வெளியே போக போறதில்ல, வீட்டிலே தான் இருக்க போறான், இவனுக்கு எதுக்கு கல்வி? அந்த மாதிரி மனப்பான்மை. அர்த்தம் பாருங்க, ஊனமுற்றோர் கல்வியளித்தல் என்பது அர்த்தமற்றது, வீண் முயற்சியாகும் போன்ற நம்பிக்கைகள் வேரூண்டி கிடப்பதால் செயலாற்றல் குறைபாடு இல்லாத மக்கள் ஊனமுற்றோரை ஒதுக்கி வைக்கின்றனர் அப்படின்னு சொல்லிருக்காங்க. இதுல முக்கியமான பாயிண்ட் பாக்ஸ் போட்டுக்க பாருங்க, பலர் வறுமை, பாலின வேறுபாடு மற்றும் சாதி போன்ற பிற பரிணாமங்களின் அடிப்படையில் விளிம்பு நிலைக்கு தள்ளப்படுகிறார்கள். இவ்வாறாக சமூக புறக்கணிப்பும் எதிர்மறை மனப்பான்மைகளும் சமூக பாகுபாட்டினை விளைவித்து சமூக ஒதுக்கலுக்கு வழிவகுக்குதுன்னு சொல்றாங்க. 2வது பாயிண்ட் பாருங்க, சமூக ஒதுக்கல் உள்ளடக்கிய கல்விக்கு இடையூறு விளைவிக்கும் தடைகளை ஏற்படுத்துகின்றன. ஊனமுற்றோருக்கு எதுக்கு படிப்பு? வெளியே எங்க போறான்? இப்ப அது பெண் குழந்தையா இருந்தா, ஊனமுற்ற பெண் குழந்தை ஏன் படிக்கணும்? இவங்களுக்கு என்ன படிப்பு இருக்கு அப்படின்னு சொல்லி மக்களோட மனப்பான்மை இன்னும் மாறல. இது ஒரு முக்கியமான தடையா இருக்குன்னு சொல்றாங்க. 2வது தடை பாருங்க, ஆசிரியர்களது மனப்பான்மைகள்.
இதுல வந்து பாத்தீங்கன்னா ஆசிரியர் மனப்பான்மைகள் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 8 தடைகள் சொல்றாங்க. முதல் தடையை பாருங்க, பழைய மனப்பான்மைகள் எளிதில் அழிவதில்லை. இன்றும் பலர் கல்விக்கூடங்களில் செயலாற்றல் குறைபாடு மற்றும் கற்றல் குறைபாடு மாணவர்களை சேர்த்திடுவதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கின்றனர். புரிஞ்சுச்சுங்களா? ஏன்னா பள்ளியோட ரிசல்ட் போயிடும், இல்லை அவங்க சொல்லிக் கொடுக்க கஷ்டம் அப்படின்னு சொல்லி குறைபாடு உள்ள மாணவர்கள் வந்து சேர்க்கிறதுக்கு யோசிக்கிறாங்க. ரெண்டாவது பாயிண்ட் பாருங்க, பொதுவாக ஆசிரியர்களும் பள்ளி அலுவலர்கள் மற்றும் உதவியாளர்களும் செயலாற்றல் குறைபாடுகளுக்கு எதிராக இருப்பதும் அவர்களின் திறன் குறைபாடும் உள்ளடக்கிய கல்வி திட்டத்தை செயல்படுத்துவதில் பெரும் தடைகளாக இருக்கின்றன அப்படின்னு சொல்றாங்க. மூணாவது பாயிண்ட் பாருங்க, செயலாற்றல் குறைபாடுடைய குழந்தைகளை கையாள்வதில் பயிற்சி பெற்ற ஆசிரியர்களின் எண்ணிக்கை மிக குறைவாகும். பயிற்சி பெற்ற ஆசிரியர்கள் இருக்கா ஒவ்வொரு பள்ளியும் நமக்கே தெரியும். ஒரு செயலாற்றலோட குறைவாக பயிற்சி இருக்கா, சிறப்பு பயிற்சி இருக்க ஆசிரியர் எண்ணிக்கை இருக்கா, குறைவாகும். அவர்கள் பெற்றிருக்கும் பயிற்சியும் போதுமானதல்ல அப்படின்னு சொல்றாங்க. நாலாவது பாயிண்ட் பாருங்க, இத்தகைய பயிற்சி பெற்ற சொற்ப எண்ணிக்கையிலான ஆசிரியர்களது சேவைகளும் படிகளும் முறையாக ஒருங்கிணைக்கப்படுவதில்லை அப்படின்னு சொல்றாங்க. அஞ்சாவது பாயிண்ட் பாருங்க, ஊனமுற்றோருக்கு எதிராக தப்பெண்ணங்கள் பாகுபாட்டிற்கு வழிவகுத்து அது கல்வி செயல்முறையில் பாதிப்பை ஏற்படுத்துகிறது சொல்றாங்க. ஆறாவது பாயிண்ட் பாருங்க, ஊனமுற்ற மாணவர்களை கையாள்வதில் போதிய பயிற்சி பெறாத அத்தகைய மாணவர்களோடு இணைந்து செயல்படுவதை விரும்பாத உற்சாகமுடன் பங்கேற்காத ஆசிரியர்கள் உள்ளடக்கிய கல்வி திட்டத்தை வெற்றிகரமாக செயல்படுத்துவதில் பெரும் தடையாக உள்ளனர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏழாவது பாயிண்ட் பாருங்க, தற்போது அவர்களுக்கு அளிக்கப்படும் சிறப்பு பயிற்சியும் பயனுள்ளதாக இல்லைன்னு சொல்றாங்க. எட்டாவது பாயிண்ட் பாருங்க, ஏற்கனவே அதிக சுமையுடன் பணியாற்றிடும் ஆசிரியர்கள் வகுப்பறையில் கற்பிக்கப்படும் அதே பாடத்தை செயலாற்றல் குறைபாடுடைய மாணவர்களுக்கு மாற்று அணுகுமுறையை பயன்படுத்தி கற்பிப்பது வெறுக்கின்றனர், எதிர்த்தும் செய்கின்றனர். ஏற்கனவே சிலபஸ் அதிகமா இருக்கு, நார்மல் குழந்தைகள் சொல்லித்தரவே அதிக டைம் எடுத்துக்கிறாங்க. ஸோ அவங்களுக்கு சொல்லித்தராம செயலாற்றல் குறைபாடுகள் குழந்தை ஏதாவது குறைபாடுள்ள குழந்தைகளுக்கு எக்ஸ்ட்ரா எஃபர்ட் போட்டு சொல்லித்தனா அந்த நான்மர்கள் பாதிக்கப்படுறாங்கன்னு சொல்லிட்டு ஆசிரியர் அதை கண்டுக்காம விட்டுறாங்க அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து மூணாவது தடைகள் பாருங்க, உடன் பயில்வோரது மனப்பான்மை. சக மாணவர்கள் இருக்காங்களே அவங்களுக்கு என்ன தடைகள் இருக்கு பார்த்தீங்கன்னா, முதல் பாயிண்ட் பாருங்க, பள்ளிகளில் உடன் பயிலும் மாணவர்கள் குறைபாடுடைய மாணவர்களுக்கு சம வயதினராகவும் நெருக்கமாக பழகினவராக இருப்பதால் அவர்கள் குறைபாடுடைய மாணவர்களது வாழ்வில் முக்கிய பங்கை வகிக்கின்றனர். ரெண்டாவது பாயிண்ட் பாருங்க, பல நேரங்களில் குறைபாடுடைய மாணவர்கள் குறைபாடற்ற சக மாணவர்களது கேலிக்கும் துன்புறுத்தலுக்கும் ஆளாகின்றனர் அப்படி சொல்றாங்க. மூணாவது பாயிண்ட் பாருங்க, அனைத்து வகை குறைபாடுடைய குழந்தைகளுமே குறைபாடற்ற குழந்தைகளின் துன்புறுத்தலுக்கு ஆளாகக்கூடியவர்களாகவே இருக்கின்றனர் சொல்றாங்க. நாலாவது பாயிண்ட் பாருங்க, சக மாணவர்கள் பொதுவாக குறைபாடுடைய மாணவர்களை தங்களில் ஒரு பகுதியினராக எண்ணுவதில்லை. தீவிர நிகழ்வுகளில் சக மாணவர்கள் குறைபாடுடைய மாணவர்களை ஏற்றுக்கொள்ளாமல் நிராகரிப்பர் அப்படி சொல்றாங்க. லாஸ்ட் அஞ்சாவது பாயிண்ட் பாருங்க, சக மாணவர்களின் நிராகரிப்பு என்பது உள்ளடக்கிய கல்விக்கு முக்கியமான தடைகளில் ஒன்றாக விளங்குகிறது சொல்றாங்க. அது லாஸ்ட் மூணாவது பாருங்க, பெற்றோர்களின் மனப்பான்மை. பெற்றோர் என்ன மனப்பான்மை இருக்காங்க, முதல் பாயிண்ட் பாருங்க, செயலாற்றல் குறைபாடுள்ள குழந்தைகள் பெற்றோர்கள் பாதுகாப்புள்ள சிறப்பு பள்ளிகளை தெரிவு செய்யக்கூடும். ஏன் இவங்க கூட படிக்கணும், சிறப்பு பள்ளிகளை சேர்த்து விடுவோம் அப்படின்னு எண்ணத்தை கொண்டு வந்துறாங்க. ரெண்டாவது பாயிண்ட் பாருங்க, ஏனெனில் அதிக மாணவர்களுடைய பொதுப்பள்ளி வகுப்பில் தம் குழந்தைகளுக்கு ஆசிரியர்கள் தனி கவனம் கிடைப்பது அரிது என்று எண்ணக்கூடும். மூணாவது பாயிண்ட் பாருங்க, செயலாற்றல் குறைபாடற்ற மாணவர்களது பெற்றோர்களும் தங்களது குழந்தைகளின் கற்றல் முன்னேற்றம் மெதுவாக இருக்கக்கூடும் என கவலைக்கு இடம் உண்டு. நாலாவது பாயிண்ட் பாருங்க, மேலும் செயலாற்றல் குறைபாடுடைய குழந்தைகளுடன் பழகுவதால் தங்கள் குழந்தைகளின் நடத்தையும் அசாதாரணமாக மாறிவிடும் என கருதப்படுகிறது. லாஸ்ட் பாயிண்ட் பாருங்க, பெற்றோர்களுக்கு இது பற்றி கல்வியை புகட்டாவிட்டால் அவர்கள் முறையான பள்ளியின் வகுப்பில் செயலாற்றல் குறைபாடுடைய குழந்தைகளை சேர்க்க விரும்ப மாட்டார்கள் அப்படின்னு சொல்றாங்க. இதுதான் அந்த கேள்வி. அடுத்த கிளாஸ்ல இன்னொரு தடைகள் பத்தி பார்ப்போம். தேங்க்யூ.